ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கின்ற அன்பின் கடவுளை, ஆண்டவரே, இந்த நாளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். கடந்த நாட்காமல் எங்களை கண்ணின் கருவிழி போல் பாதுகாத்து எங்கள் வாழ்க்கையில் இந்த நாள் கொடுத்த பேரருளுக்காக நாங்கள் உள்ளத்தின் ஆழத்தில் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, வாழ்க்கையின் எல்லா காலங்களின் துணையாளராக உறுதுணையாக இருந்து ஒவ்வொரு நாளும் பாதுகாத்தவரை பேரருளுக்காக நன்றி படைக்கிறோம். அப்பா, இந்த வழிபாட்டிலே நாங்கள் ஜெபிக்கிற ஜெபங்கள், பாடுகிற பாடல்கள், படிக்கிற திருமறை பகுதிகள், கேட்க போகிற நல்லுரை சிறப்பாக பங்கு பெறுகிற திருவிருந்தும் ஆண்டவரே, உமது திருப்பெயர் மகிமையாகும்படியாகவும் வந்திருக்கிற நன்மை பயக்கணுமாய் நாங்கள் மன்றாடுகின்றோம். ஆராதனை ஆரம்பத நிறைவேற தொடர்ந்து வருடத்தை விடுவாய். இயேசுவின் வழியாக ஜெபிக்க நல்ல பிதாவே, ஆமென். கடவுளின் திருப்பெயருக்கு மாட்சி உண்டாகும்படியாக நாம் அனைவரும் நின்றவிடமாக பாமாலை எண் 20 அலங்கார வாசலாலே கோவிற்குள் போய் பாடான நின்று சேர்ந்து பாடுவோம். பாமாலை எண் 20.
நாம் நீண்ட வண்ணமாக கடவுளை வழிபடுவோம். திருவிருந்து ஆராதனை முறை. ஜெபம் செய்வோம். எல்லா இருதயங்களையும், எல்லா விருப்பங்களையும், எல்லா ரகசியங்களும் அறிந்திருக்கிற சர்வ வல்லமையுள்ள கடவுளே, நாங்கள் தேவரீரிடத்தில் பரிபூரணமாய் அன்பு கூறவும், உமது பரிசுத்த நாமத்தை உத்தமமாய் மகிமைப்படுத்தவும், உமது பரிசுத்த ஆவியின் ஏவுதலால் எங்கள் இருதயத்தின் சிந்தனைகளை சுத்தம் பண்ணி அருள எங்கள் கர்த்தராகிய கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். ஆமே. நம் அனைவரும் சேர்ந்து சொல்லுவோம். உன்னத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷன் மேல் பிரியம் உண்டாவதாக. கர்த்தராகிய பராபரனே, பரமராஜாவே, சர்வத்துக்கும் அல்ல பிதாவாகிய தேவனை உம்மை துதிக்கிறோம், உம்மை புகழ்கிறோம், உம்மை வணங்குகிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். உமது சிறந்த மகிமை நிமித்தம் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். கர்த்தராயிருக்க ஒரே பேரான குமாரனாக இயேசு கிறிஸ்துவே, கர்த்தராகிய பராபரனே, பிதாவின் சுதனே, உலகத்தின் பாவத்தை சுமந்திருக்க தெய்வாட்டுக்குட்டி எங்களுக்கு இறங்கும். உலகத்தின் பாவத்தை சுமந்திருக்கிறவரே எங்கள் சுபத்தை ஏற்றுக்கொள்ளும். தெய்வனாகிய பிதாவின் வலதுபாசத்தில் விட்டிருக்கிறவரே எங்களுக்கு இறங்கும். நேரையே பரிசுத்த இயேசு கிறிஸ்துவே, தேவரீர் பரிசுத்த ஆவியோடு தேவனாகிய பிதாவின் மகிமையிலே உன்னதமானவராய் இருக்கிறீர். ஆமேன். நியாய பிரமாணத்தையும் தீர்க்க தரிசனங்கள் நமது ஆண்டவர் தொகுத்து அருளியது. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொன்னதாவது: இஸ்ரவேலே கேள், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும், உன் முழு ஆத்மாவோடும், உன் முழு மனதோடும், உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக என்பதே பிரதான கற்பனை. இதற்கு ஒப்பாயிருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல் பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பதே. இவைகளிலும் பெரிய கற்பனை வேறொன்றுமில்லை. இவ்விரண்டு கற்பனைகளிலும் நியாய பிரமாண முழுமையும் தீர்க்க தரிசனங்களும் அடங்கியிருக்கிறது என்பதே. கர்த்தாவே, எங்களுக்கு இறங்கி இந்த பிரமாணத்தை கை கொள்ள எங்கள் இருதயத்தை ஏவியறலும். அன்புள்ள சகோதர சகோதரிகளை, நாம் இப்பொழுது கடவுளுடைய மகா பரிசுத்த வசனத்தை கேட்கவும் ஆண்டவருடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் பெற்றுக்கொள்ளவும் இங்கே கூடி வந்திருக்கிறோம். உத்தம மனஸ்தாபத்தோடும் விசுவாசத்தோடும் அவரிடத்தில் கிட்டி சேர்வதற்காக கடவுளுடைய கிருபையை தேடி முழங்கார் படியிட்டு மௌனமாக நம்மை நாமே சோதித்தறிவோமாக. உங்கள் பாவங்களின் நிமித்தம் முழு இருதயத்தோடு உண்மையாய் மனஸ்தாபப்பட்டு பிறரிடத்தில் அன்பும் சிநேகமாய் இருந்து இனி கடவுளுடைய கற்பனைகளை கை கொண்டு புதிதாக்கப்பட்டவர்களாய் அவருடைய பரிசுத்த மார்க்கத்தில் நடப்போம் என்று தீர்மானித்திருக்கிற நீங்கள், நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் சர்வ வல்லமையுள்ள கடவுளோடு ஒப்புரவாகும்படி மறுபடியும் உங்கள் பாவங்களை மனத்தாழ்மையாய் அறிக்கையிடுங்கள். நாம் அனைவரும் நம்மையே உணர்ந்தவர்களாய் அவருடைய சமூகத்திற்கு முன்பாக நம்மை நாம் தாழ்த்தி, அவர் ஒருவர் தவிர இவ்வுலகில் நீதிமான் ஒருவரும் இல்லை என்ற உணர்வோடு நம்முடைய பாவங்களையெல்லாம் தேவனுடைய சமூகத்திற்கு முன்பாக அறிக்கையிட்டு மனத்தாழ்மையோடு இந்த பாவ அறிக்கையை நாம் அனைவரும் சேர்ந்து ஏறெடுப்போம். உங்கள் பரமபிதாவே, உமக்கு விரோதமாகவும் எங்கள் அயலாருக்கு விரோதமாகவும் பாவம் செய்தோம் என்று அறிக்கையிடுகிறோம். ஒளியில் நடவாமல் இருளில் நடந்து வந்தோம். கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லியும் தீமை விட்டு விலகவில்லை. எங்களுக்கு இறங்க வேண்டும் என்றும் மன்றாடுகிறோம். இயேசு கிறிஸ்து நிமித்தம் எங்கள் பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னியும். உமது பரிசுத்த ஆவியினாலே எங்களை சுத்திகரித்து எங்கள் மனசாட்சியை உயிர்ப்பித்தருளும். நம்முடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும்படி நாங்கள் இனி புது ஜீவன் உள்ளவர்களாய் உமக்கு ஊழியம் செய்யத்தக்கதாக மற்றவர்களுக்கு மன்னிக்க எங்களுக்கு உதவி புரியும். ஆமேன். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தம்மிடத்தில் உண்மையாய் மனம் திரும்புகிற யாவருக்கும் அருளப்படுகிற கிருபை நிறைந்த அருள்வாக்கை கேளுங்கள். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்கிற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமுமானது. ஒருவன் பாவம் செய்வானானால் நீதிபரராயிருக்க இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறவராயிருக்கிறார். நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே.
நம்முடைய பரமபிதாவாகிய சர்வ வல்லமுள்ள கடவுள் உத்தம மனஸ்தாபத்தோடும் உண்மையான விசுவாசத்தோடும் தம்மிடத்திற்கு மனம் திரும்பி தங்கள் சகோதரர் சகோதரிகள் குற்றங்களை மன்னிக்கிற யாவருக்கும் பாவ மன்னிப்பை அருளி செய்வோம் என்று மிகுந்த இரக்கமாய் வாக்குத்தத்தம் செய்திருக்கிறார். அவர் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நிமித்தம் உங்களுக்கு இறங்கி உங்கள் பாவம் எல்லாவற்றையும் மன்னித்து அவரை உங்களை விடுதலையாக்கி சக நன்மைகளை உறுதிப்படுத்தி நிலைநிறுத்தி உங்களை நித்திய ஜீவக்கரையில் சேர்ப்பாராக. ஆமீன். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. தயவுசெய்து சபையார் அமரும். திருமறை பாடங்கள் படிக்க கேட்போம். முதலாம் வேத பாடமாக ஆதியாகமம் 35ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 15 வரை. ஆதியாகமம் 35 வசனங்கள் 1 முதல் 15. தேவன் யாக்கோபை நோக்கி, நீ எழுந்து பெத்தேலுக்கு போய் அங்கே குடியிருந்து நீ உன் சகோதரனாகிய ஏசாவின் முகத்திற்கு விலகி ஓடிப்போகிற போது உனக்கு தரிசனமான தேவனுக்கு அங்கே ஒரு பலிபீடத்தை உண்டாக்கு என்றார். அப்பொழுது யாக்கோபு தன் வீட்டாரையும் தன்னோட கூட இருந்த மற்ற அனைவரையும் நோக்கி, உங்களிடத்தில் இருக்கிற அந்நிய தெய்வங்களை விலக்கி போட்டு உங்களை சுத்தம் பண்ணி கொண்டு உங்கள் வஸ்திரங்களை மாற்றுங்கள். நாம் எழுந்து பெத்தேலுக்கு போவோம். வாருங்கள். எனக்கு ஆபத்து நேரிட்ட நாளில் என் விண்ணப்பத்துக்கு உத்தரவு அருளி செய்து நான் நடந்த வழியிலே என்னோட கூட இருந்த தேவனுக்கு அங்கே ஒரு பலிபீடத்தை உண்டாக்குவேன் என்றான். அப்பொழுது அவர்கள் தங்கள் கையில் இருந்த எல்லா அந்நிய தெய்வங்களையும் தங்கள் காதணிகளையும் யாக்கோபிடத்தில் கொடுத்தார்கள். யாக்கோபு அவைகளை சீகேம் ஊர் அருகே இருந்த ஒரு கர்வாலி மரத்தின் கீழே புதைத்து போட்டான். பின்பு பிரயாணம் புறப்பட்டார்கள். அவர்களை சுற்றிலும் இருந்த பட்டணத்தாருக்கு தேவனாலே பயங்கரம் உண்டானதினால் அவர்கள் யாக்கோபின் குமாரரை பின் தொடராதிருந்தார்கள். யாக்கோபும் அவனுடைய கூட இருந்த எல்லா ஜனங்களும் கானான் தேசத்தில் உள்ள பெத்தேல் என்னும் லூசுக்கு வந்தார்கள். அங்கே அவன் ஒரு பலிபீடத்தை கட்டி தன் சகோதரனுடைய முகத்துக்கு தப்பி ஓடின போது அங்கே தனக்கு தேவன் தரிசனமானபடியால் அந்த ஸ்தலத்திற்கு ஏல் பெத்தேல் என்று பெயரிட்டான். ரெபேக்காளின் தாதியாகிய தெபோராள் மரித்து பெத்தேலுக்கு சமமாயிருந்த ஒரு கர்வாலி மரத்தின் கீழ் அடக்கம் பண்ணப்பட்டாள். அதற்கு அல்லோன் பாகூத் என்னும் பேர் உண்டாயிற்று. யாக்கோபு பதான் அராமிலிருந்து வந்த பின்பு தேவன் அவனுக்கு மறுபடியும் தரிசனமாகி அவனை ஆசீர்வதித்து, இப்பொழுது உன் பேர் யாக்கோபு, இனி உன் பேர் யாக்கோபு எண்ணப்படாமல் இஸ்ரவேல் என்று உனக்கு பேர் வழங்கும் என்று சொல்லி அவனுக்கு இஸ்ரவேல் என்று பெயரிட்டார். பின்னும் தேவன் அவனை நோக்கி, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ பலுகி பெருகுவாயாக. ஒரு ஜாதியும் பற்பல ஜாதிகளின் கூட்டங்களும் உன்னிலிருந்து உண்டாகும். ராஜாக்களும் உன் சந்நிதியில் பிறப்பார்கள். நான் ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் கொடுத்த தேசத்தை உனக்கு கொடுப்பேன். உனக்கு பின் உன் சந்ததிக்கும் இந்த தேசத்தை கொடுப்பேன் என்று சொல்லி தேவன் அவனோடே பேசின ஸ்தலத்திலிருந்து அவனை விட்டு எழுந்தருளி போனார். அப்பொழுது யாக்கோபு தன்னோடே அவர் பேசின ஸ்தலத்திலே ஒரு கற்தூணை நிறுத்தி அதன் மேல் பானபலியை ஊற்றி எண்ணெயும் வார்த்தான். தேவன் தன்னோடே பேசின அந்த ஸ்தலத்திற்கு யாக்கோபு பெத்தேல் என்று பெயரிட்டான் என்பது வாசிக்க வேண்டிய முதலாம் வேத பாடம் மதஸ்தா என்று தேவனே மிக்க மகிமை உண்டாதாக. ஆமென். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட இரண்டாம் வேத பாடம் அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் வசனங்கள் 11 முதல் 15 முடிய. அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் வசனங்கள் 11 முதல். துரோவாவின் கப்பல் ஏறி சாமோ தீவுக்கு மறுநாளிலே நெயாப்போலி பட்டணத்திற்கு நேராய் ஓடி அங்கே இருந்து மக்கதோனியா தேசத்து நாடுகளில் ஒன்றிற்கு தலைமையானதும் ரோமர் குடியேறினதுமான பிலிப்பி பட்டணத்துக்கு வந்து அந்த பட்டணத்திலே சில நாள் தங்கியிருந்தோம். ஓய்வு நாளில் நாங்கள் பட்டணத்துக்கு வெளியே போய் ஆற்றின் அருகே வழக்கமாய் ஜெபம் பண்ணுகிற இடத்தில் உட்கார்ந்து அங்கே கூடி வந்த ஸ்திரீகளுக்கு உபதேசித்தோம். அப்பொழுது தியத்தீரா ஊராலும் ரத்தாம்பரம் விற்கிறவளும் தேவனை வணங்குறவளுமாகிய லீதியாள் என்னும் பெயருள்ள ஒரு ஸ்திரீ கேட்டுக்கொண்டிருந்தாள். பவுல் சொல்லியவைகளை கவனிக்கும்படி கர்த்தர் அவள் இருதயத்தை திறந்தளினார். அவளும் அவள் வீட்டாரும் ஞானஸ்தானம் பெற்ற பின்பு அவள் எங்களை நோக்கி, நீங்கள் என்னை கர்த்தரிடத்தில் விசுவாசம் உள்ளவர் என்று எண்ணினால்
என் வீட்டிலே வந்து தங்கியிருங்கள் என்று எங்களை வருந்தி கேட்டுக்கொண்டாள் என்பதே. பாடம் முடிந்தது. கிறிஸ்துவே உமக்கே ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமேன். முறையாக வாசிக்க வேண்டிய சங்கீதம், சங்கீதங்களின் புஸ்தகம், சங்கீதம் 95. சங்கீதம் 95 பழைய ஏற்பாட்டு பகுதியிலே பக்கம் 730. கர்த்தரை கெம்பீரமாய் பாடி நம்முடைய இரட்சணிய கன்மலையை சங்கீர்த்தனம் பண்ண கடவோம் வாருங்கள். கர்த்தரே மகா தேவனும் எல்லா தேவர்களுக்கும் மகாராஜனுமாய் இருக்கிறார். சமுத்திரம் அவருடையது, அவரே அதை உண்டாக்கினார். வெட்டாந்தரையையும் அவருடைய கரம் உருவாக்கிற்று. அவர் நம்முடைய தேவன், நாம் அவர் மேய்ச்சலின் ஜனங்களும் அவர் கைக்குள்ளான ஆடுகளுமாமே. அங்கே உங்கள் பிதாக்கள் என்னை சோதித்து என்னை பரீட்சை பார்த்து என் கிரியையையும் கண்டார்கள். அனைவரும் சேர்ந்து வாசிப்போம். என்னுடைய இளைப்பாறுதலில் அவர்கள் பிரவேசிப்பதில்லை என்று என்னுடைய கோபத்திலே ஆணையிட்டேன். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்தாவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதிமை பெருமான் சதா களிமன். ஆமென். வாசிக்க வேண்டிய நற்செய்தி பாடம் யோவான் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 6 வரை. யோவான் 10ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 6 வரை. மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஆட்டு தொழுவத்துக்குள் வாசல் வழியாய் பிரவேசியாமல் வேறு வழியாய் ஏறுகிறவன் கள்ளனும் கொள்ளைக்காரனுமாய் இருக்கிறான். வாசல் வழியாய் பிரவேசிக்கிறவனோ ஆடுகளின் மேய்ப்பனாய் இருக்கிறான். வாசலை காக்கிறவன் அவனுக்கு திறக்கிறான். ஆடுகளும் அவன் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது. அவன் தன்னுடைய ஆடுகளை பெயர் சொல்லி கூப்பிட்டு அவைகளை வெளியே நடத்தி கொண்டு போகிறான். அவன் தன்னுடைய ஆடுகளை வெளியே விட்ட பின்பு அவைகளுக்கு முன்பாக நடந்து போகிறான். ஆடுகள் அவன் சத்தத்தை அறிந்திருக்கிறபடியினால் அவனுக்கு பின் செல்லுகிறது. அந்நியருடைய சத்தத்தை அறியாதபடியினால் அவைகள் அந்நியனுக்கு பின் செல்லாமல் அவனை விட்டோடிப்போம் என்றார். இந்த ஊமையை இயேசு அவர்களுடனே சொன்னார். அவர்களோ அவர் சொன்னவைகளின் கருத்தை அறியவில்லை. வாசிக்க வேண்டிய நற்செய்தி பாடம் வாசித்தாயிற்று. கிறிஸ்துவே உமக்கு மகிமை உண்டாவதாக. நம் அனைவரும் நின்று வண்ணமாக முதலாம் காணிக்கையாக பாடல் எண் 500 பாதை தெரியாத ஆட்டை போல என்ற பாடலை பாடவும். அப்பொழுது நம்மையும் நம்முடைய காணிக்கைகளையும் சந்தாக்கான காணிக்கை உரைகளையும் நற்செய்தி பணிக்கான காணிக்கை உரைகளையும் படைப்போம். நற்செய்திக்கான காணிக்கை உரைகளை வைத்திருப்போர் நீங்கள் முன்பதாக வந்து படைக்கும்படியாக உங்களை அன்போடு கேட்கின்றோம். பாடல் எண் 500 பாதை தெரியாத ஆட்டை போல என்ற பாடலை நாம் அனைவரும் சேர்ந்து பாடுவோம். பாதை தெரியாத ஆட்டை போல
நம்பிக்கையோடு நீ வந்தாய், துணையாக இருப்பேனே என்றே. நம்பிக்கையோடு நீ வந்தாய், துணையாக இருப்பேனே என்றே. வாழை தெரியாத ஆற்றைப் போல அலைந்தேன் உலகிலே. ஊனினை உருக்கிட வேண்டும், உள்ளொளி பெருகிட வேண்டும். ஊனினை உருக்கிட வேண்டும், உள்ளொளி பெருகிட வேண்டும். உம்மாவியை தர வேண்டும், எம் நெஞ்சம் மகிழ்ந்திட வேண்டும். உம்மாவியை தர வேண்டும், எம் நெஞ்சம் மகிழ்ந்திட வேண்டும். பாதை தெரியாத ஆட்டைப் போல அலைந்தேன் உலகிலே. பாதை தெரியாத ஆட்டைப் போல அலைந்தேன் உலகிலே. நீதானையா, எனக்கொன்றும் குறைவே இல்லை. என் மேய்ப்பர் நீதானையா, எனக்கொன்றும் குறைவே இல்லை. நான் ஏன் கலங்கணும் என் நாயன் இருக்கையில? நான் ஏன் கலங்கணும் என் நாயன் இருக்கையில? என் மேய்ப்பர் நீதானையா, எனக்கொன்றும் குறைவே இல்லை. என் மேய்ப்பர் நீதானையா, எனக்கென்றும் குறைவே இல்லை. ஜெபம் செய்வோம். என் கண்மலையை மீட்பெருமாக கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு இருதயத்தின் தியானமும் உம்முடைய சமூகத்தில் பிரீதியாயிருப்பதாக. ஆமென். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய திருப்பெயரை உங்களை நான் வாழ்த்துகின்றேன், வரவேற்கின்றேன். சிறப்பாக இந்த மகிழ்ச்சியான நாளில் உழைப்பதில் நானும் பெருத்த மகிழ்ச்சி அடைகின்றேன். இறைவனை தேடி வந்திருக்கிற உங்கள் உள்ளங்களுக்கும் உங்கள் இல்லங்களுக்கும் தேவையான அனைத்து ஆசீர்வாதங்களையும் அனைத்து நன்மைகளையும் இறைவன் நிறைவாக தந்து உங்கள் வாழ்க்கையின் பயணத்தில் இடைப்பட்டு நன்மையும் கிருபையும் தொடர வாழ்த்துகின்றேன். வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கடவுள் தொடர்ந்து ஆசீர்வதித்து சிறப்பாக வழிநடத்துவாராக. ஆமீன். அருமையானவர்களே, நம்முடைய தென்னிந்திய திருச்சபை முறையின்படி இன்றைக்குரிய தலைப்பாக நாம் பார்த்தோம் என்று சொன்னால், இறை மக்கள் கிறிஸ்துவின் மந்தை, பீப்புள் ஆஃப் காட் ஃப்ளாக் ஆஃப் கிரைஸ்ட், கிறிஸ்துவின் மந்தை. படிக்கின்ற திருமறை பகுதிகள் அழகாக நமக்கு சுட்டி காட்டப்படுகின்றது. முன்னுரையாக சில வார்த்தைகளை சொல்லி நான் அருளறிக்கை கடந்து செல்ல ஆசைக்கின்றேன்.
ஆதியாகமம் துவங்கி வெளிப்படுத்தல் வரையில் பார்த்தோம் என்று சொன்னால் ஆடுகளை குறித்து அதிகமாக சொல்லப்படுகின்றது. ஆதியாகமத்திலே ஆடுகள் துவங்கப்படுகின்றது, வெளிப்படுத்தலிலும் ஆடுகளை மையப்படுத்தப்படுகின்றது. ஆடுக்கும் ஆண்டவருக்கும் அதிகமான ஒரு தொடர்பு உண்டு. திருமறையில் நாம் தொடர்ந்து பார்த்தோம் என்று சொன்னால் முதலிலேயே ஆபேல் ஆடு மேய்க்கின்ற தொழிலை ஈடுபடுகின்றார். அழகாய் சுட்டி காட்டப்படுகிறது. ஆபேல், ஆபிரகாம், லோத், யாக்கோப்பு, யாக்கோபுடைய பிள்ளைகள், மோசே, தாவீது, ஆமோஸ், இவரெல்லாம் தொடர்ந்து பார்த்தோம் என்று சொன்னால் ஆடுகளோடு தம்மை அடையாளப்படுத்தி ஆடுகளோடு நிறைவாய் செயலாற்றியவர்கள். புதிய ஏற்பாட்டில் பார்த்தோம் என்று சொன்னால் நானே நல்ல மேய்ப்பன். ஒரு மேய்ப்பனுக்கு 100 ஆடுகள் இருந்தது. உலகத்தின் பாவத்தை சுமந்திருக்க தேவாட்டுக்குட்டி. இப்படியாக ஆடுகளோடு தம்மை அடையாளப்படுத்துகின்றார். அழகாக சொல்லுவார்கள், பிறப்பிலும் ஆடு, வளர்ப்பிலும் ஆடு, மறுப்பிலும் ஆடு, உயிர்ப்பிலும் ஆடு. ஆடுக்கு மிக சிறப்பு தன்மை உள்ளது. யாக்கோப்பு ராகேல் லேயாளுடைய அவளை திருமணம் செய்திருக்க முயற்சிக்கும் பொழுது தன்னுடைய மாவனாகிய லாபானின் ஆடுகளை மேய்க்கின்ற சூழல். மோசே, எபிரேயராகிய மோசே எகிப்து ராஜாவுக்கு பயந்து அவர் செல்லும் பொழுது, துறவண்டை இருக்கும் பொழுது, எத்திரோ என்று அழைக்கப்படுகிற ரெகுவேலுடைய 7 பெண்கள் ஆடுகளை ஓட்டி கொண்டு வருகின்றார்கள். துறவாண்டை இருக்கின்ற மோசே ஆடுகளுக்கு தண்ணீர் காட்ட முயற்சிக்கின்றான். பிறகு அவர் தன்னுடைய மோசேக்கு உணவு கொடுத்து, உறைவிடம் கொடுத்து, உறுதுணை கொடுத்து, அவருக்கு உழைப்பை கொடுக்கின்றார். ஆடு மேய்க்கின்ற பணி. யாக்கோப்பும் மாமனாரின் ஆடுக்கு முயற்சிக்கின்றார். மோசேவும் எத்திரோடைய மாமனாரின் ஆடை மேய்க்கின்றார். ஆடுகளுக்கு இப்படிப்பட்ட சிறப்பு தன்மைகள் காணப்படுகின்றன. எனக்கு அருமையான திருச்சபை மக்களே, படிக்க கேட்ட பகுதி மையப்படுத்தி உங்களோடு நான் 3 தலைப்பின் கீழாக அலுரையாற்ற ஆசைக்கின்றேன். முதல் தலைப்பு பொறுமையான மேய்ப்பர். முதல் தலைப்பு என்ன? பொறுமையான மேய்ப்பர். வாழ்க்கையில் பொறுமை அதிகம் தேவை. ஆண்டவர் ஒரு பொறுமையான மேய்ப்பராக நாம் திருமறையில் பார்க்கின்றோம். சங்கீதம் 23:1 கர்த்தரின் மேய்ப்பராயிருக்கிற நான் தாட்சி அடையேன். The Lord is my shepherd. கர்த்தர் என் மேய்ப்பராயிருக்கிறார். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்க்கின்றார். எப்படி மேய்க்கின்றார்? எங்கு மேய்க்கின்றார்? எங்கு புல் இருக்கிறதோ அங்கு மேய்க்கின்றார். அவர் ஒரு பொறுமையான மேய்ப்பர். புல்லுள்ள இடங்களில் மேய்க்கின்றார். எது எப்படி தேவை என்பது ஆண்டவருக்கு தெரியும். யாராருக்கு என்ன வேண்டும் என்பது ஆண்டவருக்கு தெரியும். ஆண்டவர் எப்படி செயலாற்றுகிறார்? புல்லுள்ள இடங்களில் மேய்க்கின்றார். எனக்கு அருமையான திருச்சபை மக்களே, உங்களுக்கும் எனக்கும் என்ன தேவை என்பதை ஆண்டவர் அறிந்திருக்கின்றார். ஆடுகளுக்கு புல்லிடத்தை மேற்கின்ற ஆண்டவர், பசுமையான இடத்தில் நடத்தி செல்லுகிற ஆண்டவர், அவருக்கு உணவு கொடுக்க முயற்சிக்கின்ற ஆண்டவர். வசனம் சுட்டி காட்டப்படுகிற அதே வசனத்தை அவர் என்னை எங்கே போய் சேர்க்கிறாரா? புல்லிடம் மேய்க்கிறார். அமர்ந்த தண்ணீர் அண்டை கொண்டு போய் சேர்க்கிறார். என்ன தண்ணீர்? சத்தமாக சொல்ல. என்ன தண்ணீர்? அலைந்த தண்ணீர், அமர்ந்த தண்ணீர். ஒரு மேய்ப்பன் பாருங்க, ஆட்டு கூட புல்லுலத்தில் மேய்க்கிறது மட்டும் இல்லை, அமர்ந்த தண்ணீர். ஏன் தெரியுமா? அலைந்த தண்ணீரில் ஆடு தண்ணி குடிக்க முடியாது. ஆடுக்கு மூக்கு வாயு பக்கத்திலே இருக்கும். தலை குனிந்து தான் தண்ணி குடிக்கும். அலைந்த தண்ணீர் தண்ணி குடிக்காதையா. ஆண்டவருக்கு தெரியும், மேய்ப்பருக்கு தெரியும், அங்கே அமர்ந்த தண்ணீர் தான் இருக்கணும்னு.
அலைந்த தண்ணீரான தள்ளி குடிக்காதம்மா. ஐயா குடிக்காத ஐயா. ஆண்டவருக்கு தெரியும் யார் யாருக்கு எப்பப்போ என்னென்ன எங்கெங்க எப்படி செய்யறேன்னு. அலைந்த தண்ணீர் அல்ல, அமர்ந்த தண்ணீரை காட்டுகிற ஆண்டவர். அப்படி என்றால் அவர் பொறுமை ஆண்டவர். எப்படி? தண்ணீர் குடிக்கிற வரையும் பார்த்துக்கிட்டே இருக்கிறார், புல்லுலடையில் மேய்ச்சிக்கிட்டே இருக்காரு. ஆனால் ஆடு கூட என்ன பண்ண தெரியுமா? இருக்கிற வரைக்கும் இருந்துகிட்டே இருக்கும். எப்போ வீட்டுக்கு ஆடை ஓட்டுமா அப்போதான் ஓடி ஓடி புல்லை மேயும், அப்போதான் ஓடி ஓடி புல்லை சாப்பிடும். பொறுமையான மேய்ப்பர் ஆடுகளோடு இருக்கின்றார், பொறுமையாய் செயலாற்றுகின்றார். அவர் என்னை நீதியின் பாதையில் நடத்துகின்றார். பொறுமையான இடத்தில் நடத்த மட்டுமல்ல, நீதியான பாதையில் நடத்துகின்றார். சங்கீதம் 95 7ஆம் வசனம் படிக்க ஏற்ற சங்கீதத்திலே வாசிங்க. 95 7 சங்கீதம். அவன் நம்முடைய தேவன், நாம் அவர் மேய்ச்சின் ஜனங்களும். நாம் அவர் ஜனங்கள், ஒரே மந்தை, ஒரே மேய்ப்பர். இதான் அழகாக கொடுக்கப்படுகிற தலைப்பை. இதுதான் அழகான ஒரு வார்த்தை. ஒரே மந்தை, ஒரே மேய்ப்பர், கிறிஸ்துவின் மந்தை. அழகான ஒரு வார்த்தை பாருங்கள். நாம் அவர் ஜனங்கள். கடவுள் நமக்கு தேவையானதை நடத்தி கொடுத்து கொண்டிருக்கின்றார். கடவுளுக்கு தெரியும் யாருக்கு எப்போ எதை செய்யணும். ஒருவேளை நமக்கு தெரியலாம், இன்னைக்கு இது நடக்கலையே, இது கிடைக்கலையே, கடவுள் விட்டுட்டாரா, கடவுள் தள்ளி விட்டாரா? இல்லை 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 இல்லை. இன்னைக்கு நடக்கலைன்னு யோசிக்கிற, இன்னைக்கு நடக்காத காரணம் என்ன தெரியுமா? அது உனக்கு கிடைக்க போகுதுன்னு அர்த்தம். இன்னைக்கு கிட்ட வர்றது காரணம் என்ன தெரியுமா? அது நெருங்கி வரும்போதுன்னு அர்த்தம். நாம் அவருடைய ஜனங்கள், அவரால் படைக்கப்பட்டவர்கள், அவரால் உருவாக்கப்பட்டவர்கள். அவர் நம்மை படைத்திருக்கிறார், வாழ்வு கொடுக்க சித்தம் கொண்டிருக்கிறார், வாழ வைத்துக் கொண்டிருக்கிறார், நிறைவை கொடுக்கின்றார். பாருங்கள், நாம் அவர் ஜனங்கள், அவர் கைக்குள்ளான ஆடுகள். அழகான ஒரு வசனம். ஆடுகளாய் இருக்கின்றோம். சங்கீதம் 103 அவர் நம்மை உண்டாக்கினவர், நாம் அவர் ஜனங்களும், அவர் மேய்ச்சலின் ஆடுகளமாயிருக்கிறார். அவர் மேய்ச்சலின் ஆடு. கடவுள் நம்மை மேய்த்து கொண்டிருக்கின்றார், வழி நடத்தி கொண்டிருக்கிறார். என் மகனே, என் மகளே, ஒவ்வொரு நாளும் நடத்துகின்ற ஆண்டவர் ஆவார். தேவைகளை பூர்த்தி செய்கிற ஆண்டவர் ஆவார். உங்களுக்கு எனக்கு வழிகாட்டுகிற ஆண்டவர் ஆவர். முன்னே சென்று பாதை காட்டுகிற ஆண்டவர் ஆவர். பெயர் சொல்லி அழைக்கிற ஆண்டவர் அவர். பாதை மாறாமல் காட்டுகிற ஆண்டவர் அவர். பாதை மாறாமல் காட்டுகிற ஆண்டவர் அவர். பாதம் மாறாமல் காட்டுகிற ஆண்டவர் அவர். பயணத்தில் உடன் வருகிற ஆண்டவர் அவர். எத்தனைப்பா சொன்னேன்? எத்தனைப்பா சொன்னேன்? ஆமா, பாதை மாறாமல், பாதம் மாறாமல், பக்குவப்படுத்தி பலப்படுத்தி நம்மை நடத்துகின்ற ஆண்டவராக அவர் இருக்கின்றார். அவர் நம்மை உண்டாக்கினவர். அவருக்கு தெரியும், அவருக்கு தெரியும் எப்போது எதை செய்ய வேண்டும் என்று. நாம் அவர் ஜனங்கள், அவர் கைக்குள்ள ஆடுகள். அவர் நம் ஜனங்கள், அவர் மேய்ச்சலின் ஆடுகளாக இருக்கின்றோம். பசுமையான இடத்தில் நடத்துகிற ஆண்டவர் பொறுமையாய் நடத்தி கொண்டிருக்கிறார். என்னதான் நம்ம தடுமாறினாலும் தத்தளித்தாலும், எப்படி தடமாறினாலும் தடுமாறினாலும் தத்தளித்தாலும் கடவுள் நம்மை பொறுமையோடு நடத்தி கொண்டிருக்கின்றார். பொறுமையோடு நடத்துகிறார். அவர் பொறுமையுள்ள மேய்ப்பர், நம்மை நடத்தி கொண்டே இருக்கிறார். நம்ம தடுமாற வழிமாறி போறோம். ஏன் ஆண்டவரே, ஏன் எனக்கு நிலை என்று யோசிக்கின்றோம். தடுமாறினாலும் சரி, வழி மாறினாலும் சரி, கடவுள் நம்மை நடத்தி கொண்டே இருக்கிறார். ஏன்? நாம் கடவுளுடைய பிள்ளைகள். அவர் நம்மை உண்டாக்கினவர். அவர் உண்டாக்கினவர் நம்மை நடத்தி கொண்டே இருக்கிறார். நம்மை உண்டாக்கி நம்மை விட்டு விடுவாரா? கை விட்டு விடுவாரா? அசிங்கப்படுத்தி விட்டு விடுவாரா? கேவலப்பட விட்டு விடுவாரா? தலைவினை விட்டு விடுவாரா? அப்புறப்படுத்தி விட்டுவாரா? இல்லவே இல்லை. அவர் பொறுமையின் மேய்ப்பர். இதுவரையில் நம்மை நடத்தி கொண்டிருக்கிறார்.
எத்தனை நிலைகளில் நான் தடுமாறி போனோம், எத்தனையில் தடமாறி போனோம். கடவுளை பொறுமையாய் நடத்தி கொண்டே இருக்கிறார். அவர் நல்ல ஆண்டவர், பொறுமையோடு இருக்கிறார். இவ்வளவு பெரிய ஆலயம் 188 ஆண்டுகள் இருக்கின்றோம். எத்தனை பேர் ஆலயத்தில் அமர்ந்து கொண்டிருக்கின்றோம். இந்த 8:30 மணிக்கு எத்தனை பேர் வேற திருச்சபையில் அமர்ந்து கொண்டிருக்கிறோம் தெரியுமா? எத்தனை அதர் டினாமினேஷன் அமர்ந்து கொண்டிருக்கிறோம் தெரியுமா? திருமணத்திற்கும் கல்யாணத்திற்கும் கல்லறைக்கு திருச்சபை தேடி வருகிறவர்கள் இன்று வேற சபையில் அமர்ந்து கூட தெரியுமா உங்களுக்கு? எங்களுக்கு தெரியுமா? எனக்கு தெரியும், எனக்கும் நன்றாக தெரியும். உங்களை அல்ல, பல திருச்சபைகளில் ஆடுகளை மேய்க்க பொறுமையை மேய்த்து கொண்டிருக்கின்றார். அவர் பொறுமையின் ஆண்டவர். நான் வந்து ஜூன் 1ஆம் தேதி அம்மா பார்த்த முதலில் அங்க பார்த்தேன். அதே பார்த்த கூட்டம் தான் 2 மாதங்கள். அதே பார்த்த வாலிப பிள்ளைகள் தான். எங்கே மற்றவர்கள்? சந்தா செலுத்தி விட்டு வேறு திருச்சபைகளுக்கா, வேறு ஆலயங்களுக்கா, வேறு காரியங்களுக்கா? எங்கே அவருடைய நிலைகள்? எங்கே? எனக்கு அருமையானவர்களே, இது தேவையானவர் ஆண்டவரை தேடி வருகிறோம். ஆனால் ஆண்டவர் பொறுமையாய் செயலாட்டி கொண்டு இருக்கின்றார், மேய்த்து கொண்டுதான் இருக்கின்றார், பொறுமையாய் செயலாட்டி கொண்டுதான் இருக்கின்றார். அவர் பொறுமையின் ஆண்டவர். முதல் குறிப்பை நான் முடிக்கின்றேன். அவர் புல்லிடங்கள் மேய்த்து நடத்துகிறவர், பொறுமையுள்ள மேய்ப்பர். இரண்டாவது, அவர் பொறுப்பான மேய்ப்பர், பொறுப்பாக செயல்படுகின்றார். சங்கீதம் எசேக்கியேல் 34 முதல் 11ஆம் வசனத்திலே, இதோ நான் என் ஆடுகளை விசாரித்து அவைகளை தேடி பார்ப்பேன். கடவுள் விசாரிக்கிறவர், தேடி பார்க்கிறவர். இன்று நம்மையும் தேடுகின்றார். ஒவ்வொருவரை தேடி விசாரிக்கிற என் மகனே, என் மகளே, இவ்வளவு பெரிய ஆலயத்தை கொடுத்திருக்கிறேன். இந்த பகுதி இவ்வளவு பெரிய கிரவுண்டு கிடையாது, நல்ல ஆலயம் இருக்கிறது. கடவுள் நம்மை கேள்வி கேட்க திட்டமிட்டு இருக்கிறார், விசாரிக்கிறார். ஏன் உன்னை ஆலயத்தில் நீ வெளியே வருகின்றாய்? ஏன் ஆலயத்தில் வெளியே திருச்சபை சென்று கொண்டிருக்கிறாய்? ஏன் அந்த இடத்துக்கு தெரிந்து கொண்டிருக்கிறாய்? இன்று பல நிலையில் அப்படிதான். இது கஷ்டமாக தோன்றும். என்னுடைய செய்திகளும் என்னுடைய நிலைகளும் பல நிலை இப்படிதான் தோன்றும், கஷ்டமாக தோன்றும். ஆனால் எதை குறித்து நான் அச்சப்படுவதில்லை, தேர்ந்ததை சொல்லதாக ஆலயத்தில் தான் சொல்லிட்டு செல்லுவேன். எனக்கு அருமையானவர்களே, அழகாக சுட்டி காட்டப்படுகிறது, ஆடுகளை விசாரிக்கிறவர், அவைகளை தேடி பார்க்கிற ஆண்டவர். அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகள் அவர் மேல் வைத்து விடுங்கள். அவர் நம்மை விசாரிக்கிறார். என் மகனே, என் மகளே, உனக்கு என்ன தேவை? இதை குறித்து நீ நினைந்து வந்திருக்கிறாய். உடைந்து போய் வந்தாயோ? ஒரு உடைந்து போய் வந்தாயோ? வேதனையோடு வந்தாயோ? கண்ணீரோடு வந்தாயோ? கலக்கத்தோடு வந்தாயோ? இது அன்றைய வாழ்க்கை என்ன தெரியுமா? வீட்லேயும் பிரச்சனை, வெளியிலையும் பிரச்சனை, வேலை செய்கிறதுலையும் பிரச்சனை, எங்கே போனாலும் பிரச்சனை. என் வாழ்க்கையில் பிரச்சனை தாயா அதிகம்னு சொல்கிறாங்க. சோர்ந்து போகாதாம்மா ஐயா, சோர்ந்து போகாதீங்க ஐயா. அவர் விசாரிக்கிற ஆண்டவர், உங்களையும் என்னை விசாரிக்கிற ஆண்டவர், தேடி பார்க்கிறவர். பாருங்கள், my sheep and will seek throughout. அழகான வசனம் கொண்டு செல்கிறார், விசாரிக்கின்றார். ஏன் அழகான வசனம்? எசேக்கியேல் 34:12, என் ஆடுகளை தேடி சிதறண்டு போன எல்லா இடங்களும் அவர்களை திரும்பி வர பண்ணுவேன். இன்றைக்கு ஆடுகள் சிதறி போயிருக்கு, ஜனங்கள் சிதறி போய் இருக்கிறார்கள். வசனம் சுட்டி காட்டப்படுகிறது, என் ஆடுகளை நான் தேடி பார்ப்பேன், என் ஆடுகளை திரும்பி வர பண்ணுவேன். கடவுளுக்கு அரிசனை உள்ளவர் ஐயா, அம்மா, கடவுளுக்கு தரிசனை உள்ளவர். என் ஆடுகளை நான் தேடி பார்ப்பேன், அவளை கண்டுபிடிப்பேன், திரும்பி வர பண்ணுவேன். இன்னைக்கு எத்தனை பேர் வெளியிலே சென்று இருக்கின்றார்கள்? உங்களை மையப்பட பல இடங்களில் இப்படிதான். அங்கு சென்றால் அந்த மெசேஜ், அங்கு சென்றால் அந்த செய்தி இல்லை. உள்ளம் நிறைவாக இருந்தா போதும் ஐயா, மனசு அமைதியாக இருந்தா போதும் ஐயா.
யாரை நான் குற்றம் சுமத்த விரும்பவில்லை. இந்திய சமுதாயம் பழையப்படம் சென்று கூட ஆண்டவர் சொல்லுகிறான், திரும்பி வர பண்ணுவேன். நான் விசாரிக்கிற ஆண்டவர், உங்களோடு இருக்கிற ஆண்டவர், என் ஆடுகளை சிதறுண்டு போனதை என தேடுகிற ஆண்டவர். லூக்கா 15:4 ஒரு மனுஷனுக்கு 100 ஆடுகள் இருந்தது. காணாமல் போனது ஒன்று. 99 ஆடுகளை அவன் வனாந்தரத்தை விட்டு செல்லுகிறான். ஐயா, அம்மா இருக்கிற 99 ஆடு வச்சு அவன் சந்தோஷப்பட்டிருக்கலாம். ஐயா, அம்மா அவன் சந்தோஷப்பட்டிருக்கலாம். இல்ல, அந்த மேய்ப்பனுக்கு என்ன தெரியுமா? இதை சொல்லும்போது சொல்லுவாங்க, புல்ல இருக்குதுன்னாங்க பாருங்க, என் உடல் அப்படியே சுருக்குது பாருங்க, அந்த நிலை எனக்குள்ள உருக்குது பாருங்க. அவர் யார் தெரியுமா? இருக்கிற 99 பற்றி கவலைப்படல, காணாமல் போன ஒரு ஆடை தேடி போறாரு ஐயா. 99 ஆடு வனாந்திர விட்டுட்டு போறாரு ஐயா. ஒரு ஆட்டை தேடி போறாரு ஐயா. ஏன் அந்த ஒரு ஆட்டை தேடி போறாரு? அந்த ஆடு அவருக்கு சொந்தமானது, அந்த ஆடு அவருக்கு தேவையானது. இன்று நீங்கள் நானும் அவருக்கு சொந்தம்மா ஐயா, நீங்கள் நானும் அவருக்கு சொந்தம். நம்ம நினைக்கிறோம், நான் எப்படி அவருக்கு சொந்தமாக முடியும்? என்னால் முடியுமா? எனக்கு என்ன தகுதி இருக்கு? எல்லா தகுதியும் உனக்கு இருக்கு. வசனம் சுட்டி காட்டப்படுகிறது பாருங்கள். 99 ஆடுகள் வனாந்தரத்தில் ஒன்று தான் காணாமல் போனது. 99 ஆடுகளை விட்டு ஒரு ஆட்டை அவன் தேடி போறாயா. ஒவ்வொருவரும் ஆண்டவருக்கு முக்கியம். நீங்களும் ஆண்டவருக்கு முக்கியம். ஒவ்வொரு மனிதரும், ஒவ்வொரு ஆண்களும் பெண்கள் ஆண்டவருக்கு முக்கியம். நீங்கள் நான் அவரால் படைக்கப்பட்டவங்க, அவரால் உருவாக்கப்பட்டவங்க. கடவுள் விட்டுடுவாரா? கை நடுவ விடுவாரா? தள்ளிடுவாரா? ஒதுக்கிடுவாரா? இல்லவே இல்லையே. இனி நம்ம தான் அப்படி யோசிக்கிறோம், கடவுளை விட்டுட்டார் போல, கடவுள் என்ன தள்ளிட்டார் போல. இல்லம்மா ஐயா, இல்ல, அவர் சேர்க்கிற ஆண்டவர். காணாமல் போனது ஒரே ஒரு ஆடு, போட்டனு விட்டுடல. ஒரு ஆடு தானே, போட்டனு விடலையா. அந்த ஒரு ஆட்டை தேடி போறாரு மேய்ப்பர். அவர் ஒரு பொறுப்பான மேய்ப்பர், தேடி அலைகிற மேய்ப்பர், பொறுப்பாய் செயலாற்றுகின்றார். யாருக்கு? அந்த ஒரு ஆட்டுக்கு. அவரின் ஆடல்லவா? இன்று நீங்கள் அவருடைய ஆடல்லவா? இன்னைக்கு நீங்கள் நான் இந்த மந்தை வெளி போல கடவுள் விரும்புவாரா? வேற சர்ச்சில் போய் உட்கார்ந்து விரும்புவாரா? ஐரனை இதே சொல்றாரு. ஆமா, இத்தனை இவ்வளவு பெரிய ஆலயம், இத்தனை வருடமான ஆலயம், இத்தனை வருடங்கள் இருந்த ஆலயம் பாருங்க ஐயா, எத்தனை சீட்டு காலியா இருக்கு. பல சீட்டு நிறைந்திருக்கு. காரணம் என்ன? இங்க இருக்கிற ஆடு போய் அங்க உட்கார் கூடாது. அவர் தேடுறவர், ஒவ்வொருத்தரையும் தேடுறாரு ஐயா. காடு மேடு தேடுறாரு, முள்ளிலும் கல்லிலும் தேடுறாரு, அலைகிறாரு, இரவு பகல அலைகிறாரு, ஓடுறாரு, ஒடியாராரு. யாருக்கு? அந்த ஒரு ஆட்டுக்கு. அந்த ஒரு ஆடு, அது அவருடைய ஆடு. ஒருவர் வழிமாக போடக்கூடாது, ஒருவர் தடமாறி போகக்கூடாது. எல்லோரும் ஆண்டவருக்கு வேண்டும். அலைஞ்சி ஓடுறாரு, பகலெல்லாம் ஓடுறாரு, இரவெல்லாம் ஓடுறாரு, கல்லில் மேட்டில் ஓடுறாரு. நடக்கிற நிகழ்ச்சி என்ன தெரியுமா? அழகான ஒரு வசனம், 5ஆம் வசனம் வாசகம், லூக்கா 15:5. ரைட். கண்டுபிடித்த பின்பு சந்தோஷத்தோடு, அவர் வேதனையோடு தேடி போனாயா, இரவு பகல தேடுறாயா. கடவுள் மேய்ப்பர் பார்த்து கண்டுபிடித்த பிறகு சந்தோஷப்பட்டார். எந்த ஆடு காணாம போச்சோ அந்த ஆடு கண்டுபிடிச்சிட்டார், சந்தோஷப்பட்டார், மிகுந்த சந்தோஷப்பட்டார். பாருங்கள், தன் தோள் மீது போட்டு கொண்டு வருகிறார். என்ன செஞ்சிருக்கணும்? நீ காணாம போனல்ல, நீ வழிமாறி போனல்ல,
விட்டுடல் ஆண்டவர் அழகாய் சுட்டி காட்டப்படுகின்றது. தோள் மீது சுமந்து வருகிற ஆண்டவர், தோள் மீது சுமந்து வருகிறார். தடுமாறி போனதை, வழிமாறி போனதை தோள் மீது சுமக்கிறார். தோள் மீது சுமந்து வருகிற ஆண்டவர் அழைத்து கொண்டு வந்து அயலகத்தாரையும் அறிமுகமான அழைத்து என்னோடு கூட சந்தோஷப்படலாம். என் நாட்டை நான் கண்டுபிடித்து விட்டேன். எவ்வளவு சந்தோஷம் பாருங்க. இருக்கிற 99 கடவுளுக்கு சந்தோஷப்படலை, அந்த ஒரு ஆட்டுக்காக இன்று ஒவ்வொரு ஆட்டின் மீதும் கடவுள் கரிசனை கொண்டிருக்கிறார். உங்கள் மீதும் என் மீது கரிசனை கொண்டிருக்கிறார். என கருமையான திருச்சபை மக்களே, 20 நிமிஷம் முடிஞ்சு போச்சு. அவர் கரிசனை கொண்டிருக்கின்றார். வீட்டுக்கு வந்து அழைத்து சந்தோஷப்படுகிறார். அவர் பொறுப்பான மேய்ப்பர். முதலில் பொறுமையான மேய்ப்பர், இரண்டாவது பொறுப்பான மேய்ப்பர், மூன்றாவது பொதுவான மேய்ப்பர். முதல் தலைப்பு என்ன? இரண்டாவது, மூன்றாவது பொதுவான மேய்ப்பர். அவர் எல்லோருக்கும் உரியவர். இது உங்களுக்கு எனக்கு மட்டுமல்ல, எல்லோருக்கும் உரிய ஆண்டவர். அவர் எல்லோரோடும் எல்லோருக்குள்ளும் எப்பொழுதும் எங்கும் நிறைந்திருக்கிற ஆண்டவர், எல்லோருக்கும் உரிய ஆண்டவர். பாருங்கள், யோவான் 10:3 அவன் தன் ஆடுகளை பேர் சொல்லி கூப்பிட்டு அவைகளை வெளியே நடத்தி கொண்டு போகிறார். படிக்க கேட்ட நற்செய்தி, ஆடுகளை பேர் சொல்லி அழைக்கின்றார். ஒன்று தெரியுமா? ஒவ்வொரு பெயரை அறிந்திருக்கிற ஆண்டவர். மறைந்திருந்த ஆதாமை பெயர் சொல்லி அழைத்தார். மரத்தில் இருந்த சகைவை பெயர் சொல்லி அழைத்தார். மரணத்தில் இருந்த லாசரை பெயர் சொல்லி அழைத்தார். கல்லறையில் கண்கலங்கிய மகளிர் மரியாதை என்று அழைத்தார். எத்தனை பேர் அழைச்சாரு? ஆமாம், மறைந்திருந்தாலும் சரி, மரத்தில் இருந்தாலும் சரி, மரணத்தில் இருந்தாலும் சரி, அழுதிருந்தாலும் சரி, கடவுள் பெயர் சொல்லி அழைக்கிறார். வசனம் பாருங்கள், யோவான் 10:3 தன் ஆடுகளை பேர் சொல்லி கூப்பிட்டு அவர்களை வெளியே நடத்தி கொண்டு போகின்றான். He calls his own sheep by name, leads them all. அவர்களை வெளியே நடத்தி கொண்டு செல்லுகிறார். ஆடுகளை பெயர் சொல்லி அழைக்கிற ஆண்டவர். 4ஆம் வசனத்திலே ஆடுகள் அவன் சத்தத்தை அறிந்திருக்கபடியால் அவனுக்கு பின் செல்லுகிறது. சத்தத்தை அறிந்தவது பாருங்க. 1000 இருந்தாலும் ஆட்டுக்கு மேய்ப்பனுடைய சத்தம் நல்லா தெரியும். சொல்லுவாங்க, 1000 குழந்தைகள் அழுகுகிறது தன் குழந்தை என்று தாய்க்கு மட்டும் தெரியும். சொல்லுங்க, சொல்லுங்க. 1000 குழந்தைகள் அழுதாலும் அழுகிறது தன் குழந்தை யாருக்கு தெரியும்? 1000 குழந்தை அழுதாலும் சரி, குழந்தைய குரல் யாருக்கு மட்டும் தெரியும்? சத்தமாக சொல்லுங்க. ஆமாம், தாய்க்கு மட்டும் இல்லை, தந்தைக்கும் தெரியும். நீங்கள் என்ன அமைதிக்கிறீங்க? யாருக்கு தெரியும்? தாய் தந்தைக்கு தெரியும். முடிஞ்சு போச்சு. என்ன இது தாய் தந்தையம்மா? 1000 குழந்தை அழுட்டோம், எங்கன்னு அழுட்டோம், அந்த குழந்தை சத்தம் உடனே தாய் திரும்பி பார்ப்பா. எவ்வளோ சத்தம் இருக்கட்டும், சின்ன சத்தம் 1000 உடனே டிவைன் வந்துச்சு போல இருக்கு. இப்போ சத்தம் இல்லை, ஆட்டோ சத்தம் கேட்டாலே டிவைன் வந்துடுச்சு. முன்குறித்து ஏன் சொல்லுகிறேன்? சத்தத்தை அறிகிறவர். வசனம் பாருங்கள், சத்தத்தை அறிந்திருக்கிறபடியால் பின் செல்லுகிறது. அவர் முன்னே செல்கிறவர், ஆடுகள் பின் செல்லுகிறது. நானே வாசல், என் வழியாக பிரவேசித்தால் ரட்சிக்கப்படுவான், உள்ளுப்புறம் மேய்ச்சலை கண்டவான், பசுமைக்குள்ளாய் நடத்துகிற ஆண்டவர். உள்ளுப்புறம் மேய்ச்சலை கண்டடைவா, பசுமையாய் நடத்துகிற ஆண்டவர். திருப்பி பயிர் சொல்ல யோசிக்காதீங்க. இனிமேல் இப்படிதான் நிறைய செய்திகள் இருக்கும். பசுமையான இடம் இந்த ஆலயம். யார் பிரசங்கம் செய்வது முக்கியம் அல்ல, ஆலயத்தில் ஆண்டவருக்கு அதுதான் முக்கியம். யார் வருகை முக்கியம் அல்ல,
ஆண்டவர் வந்து சென்று, அதுதான் முக்கியம். இது பசுமையான இடையா? திருச்சபை அமைதியின் பிறப்பிடம், அமைதியின் இருப்பிடம், அமைதியின் சிறப்பிடம். சொல்லுங்க. அந்த இடம் தான் கேட்குது. எங்க ஐயா நீங்கள் வந்து 2 மாதம் மெசேஜ் எங்களுக்கு புரிஞ்சிருக்குது. சொல்கிறோமா இல்லையா? மெசேஜ் அனுப்புகிறோமா இல்லையா? ஆமாம், கவனியுங்கள். அழகாக சுட்டி காட்டப்படுகிறது. பிறப்பிடம், இருப்பிடம், சிறப்பிடம். எது? ஆமாம், ஆலயத்தில் ஆண்டவர் இருக்கிறாரியா. எங்கிருந்து ஜெபித்தாலும் சரி, இறைவன் இருக்கிற இடம் இது, அமைதியை பெறுகிற இடம் இது. ஆமாம், உள்ள வந்து வெளியே போனால் இருக்க பாருங்க ஒரு சந்தோஷம், ஒரு மன நிறைவு. இதோட எங்கே பார்க்க முடியாதும்மா ஐயா, எங்கே பார்க்க முடியாது. இது இறைவன் இங்கே இருக்கிறார். உங்களையும் அழைச்சி வந்து என்ன தெரியுமா? நீ நிறைவோடு இருக்கணும், நீ பசுமையாக இருக்கணும், மன நிறைவோடு வாழணும், சந்தோஷத்தோடு வாழணும். பாருங்கள், சுட்டி காட்டப்படுகிறது. நானே வாசல், உட்பிரவேசித்தால் ரட்சிக்கப்படுவான், மேய்ச்சலை கண்டடைவான். உங்களை என்னை மேய்ச்சலுக்காக நடத்துகிற ஆண்டவர், பசுமையாய் நடத்துகிற ஆண்டவர், பசுமைக்குள்ளாய் நடத்தி கொண்டிருக்கிற ஆண்டவர் ஒருபோது விடமாட்டார். அவருக்கு தெரியும் எப்பப்போ யாருக்கு என்ன செய்யணும். கலங்காத திகையதை நான் உன் ஆண்டவர். உடைந்து போகாதம்மா, உடைந்தவரை உருவாக்குகிற ஆண்டவர். சிதைந்தால் தான் சிற்பத்தை அடைய முடியும், சிகரத்தை அடைய முடியும். தள்ளினால் தான் தாங்க முடியும். வீழ்ச்சி தான் எழுச்சி. ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், விழுவது அழுவதற்கல்ல, விழுவது எழுவதற்கு. வாழ்க்கையில் எழ வேண்டும் என்றால் விழுதாக வேண்டும், கஷ்டங்களை சந்தித்தாக வேண்டும், பிரச்சனையை சந்தித்தாக வேண்டும். யார் மனித வாழ்க்கையில் கஷ்டங்கள் பிரச்சனை இல்லையோ நிற்க முடியும், எல்லாருடைய வாழ்க்கையில் வரும். யாருக்கு வரல பிரச்சனை? வந்த முதல் நாளே சொன்னேன், இங்கு உட்கார்ந்தவர்களை காட்டிலும் என்னை காட்டிலும் அதிகமான பிரச்சனை, வலியும் வேதனையும் மருத்துவ சதி யாரும் இருக்க முடியாது. ஆனால் உடைந்து போன என்னை வைத்து கடவுள் உருவாக்கி கொண்டிருக்கிறார். முடியாத இடத்தில் கடவுள் முடியும்படி வைத்துக் கொண்டிருக்கிறார். ஐயர் இப்படி பேசுறாரு. ஆண்டவன் நல்லவன், மேய்ச்சலில் நடத்துகிறார், அமர்ந்த இடத்தில் நடத்துகின்றார். வசனம் சுட்டி காட்டப்படுகிறது. பாருங்கள், 11ஆம் வசனத்திலே, நானே நல்ல மேய்ப்பன், நல்ல மேய்ப்பன், ஆடுகளை ஜீவனை கொடுக்கிறேன். தன்னையே கொடுக்கிறார், தன்னையே, தன் உடலையும் அப்படியே உதிரத்தை கொடுக்கிறார். அதையா திருவிருந்து. உலகத்தில் பாவ சுமக்கு தேவ ஆட்டுக்குட்டி தன் ஜீவனை கொடுக்கிறார். நீங்க நான் வாழ்வதற்காக தன்னையே தரணியிலே தந்திட்ட அன்புமயமான ஆண்டவர் அல்லவா அவர். நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கிற தன்னை மாய்த்து கொண்ட ஆண்டவர் அல்லவா அவர். நீங்கள் நான் நிறைவே அடைய என்பதற்காக தன்னை முழுமையாக அமைத்து கொண்ட ஆண்டவர் அல்லவா அவர். அடிக்கப்பட்டு, உடைக்கப்பட்டு, சிதைக்கப்பட்டு, சீரழிக்கப்பட்டு, வேதப்பட்டு, தலை குத்தப்பட்டு, இதயத்தை குத்தப்பட்டு, ஆணையில் அடிக்கப்பட்டார். ஏன்? நீங்கள் நான் பசுமையாக இருப்பதற்காக தன் ஜீவனை கொடுத்தார். உங்களுக்காக எனக்கு தன்னையே கொடுத்து விட்டார். சிலுவையிலே தன்னையே அவர் கொடுத்து விட்டார். அவர் ஜீவனை கொடுக்கிற ஆண்டவர். நான் அழகான 15ஆம் வசனம், நான் என்னவெல்லாம் அறிந்தும் அறியப்பட்டிருக்கிறேன், ஆடுகளுக்காக என் ஜீவனை கொடுக்கிறேன். 16ஆம் வசனம் கொஞ்சம் நிறுத்தி வாசிங்க. இந்த தொழுவத்தில் இல்லாத வேறு ஆடுகளும் எனக்கு உண்டு, அவளை நான் கொண்டு வர வேண்டும். இதுதான் பொதுவான மேய்ப்பு. இந்த தொழுவத்தில் வேறு ஆடுகளும் உண்டு, நான் கொண்டு வந்து சேர்க்க வேண்டும். நீங்கள் மட்டுமல்ல, இன்னும் அநேகரை நான் கொண்டு சேர்க்க வேண்டும். அவர் பொதுவானவர், பாகுபாடு இல்லாமல் செயல்படுகிறவர். இதோ உங்களுக்கு எனக்கல்ல, எல்லோருக்கும். அதுக்கு தான் பரமண்டலில் இருக்கின்ற உங்கள் பிதாவே, என் பிதாவே, அப்படித்தானே? எங்கள் பிதாவே, எல்லோருக்கும் பிதா. அவர் கூட்டி சேர்க்கிறவர், இணைத்து வருகிறவர், பொதுவான மேய்ப்பர். வேறு ஆடுகளும் அவருக்கு உண்டு. நாம் அவர் ஜனங்கள், அவர் கைக்குள்ளான ஆடுகள். ஆடுகளை சேர்க்கிறவர்,
சிதறடிக்கிறதுல சிதறடிக்கப்பட்டவர்களை சேர்க்கிற கடவுள் அவர். சிதறி போனவர்களை சேர்க்கிற ஆண்டவர். சிதறினாலும் சரி, சிதறடிக்கப்பட்டாலும் சரி, சேர்க்கிற ஆண்டவர். உங்களையும் நீ சேர்த்திருக்கிறார் இந்த ஆலயத்தில். இந்த ஆலயத்தில் சேர்த்திருக்கிறார். ஏன் தெரியுமா? நீங்கள் நான் மகிழ்ச்சியாக இருக்கணும், பசுமையான வாழ்க்கை வாழணும் ஐயா. இன்னைக்கு அநேக உள்ளங்கள் உடைஞ்சு போயிருக்கு, வெளியில் சொல்ல முடியல. நல்ல ட்ரெஸ் போட்டு இருக்கோம், உடைகள் அணிந்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் ஒவ்வொருத்தர் கேட்டு பாருங்கள், எவ்வளோ உள்ளங்கள் உடைந்து இருக்கிறது, எவ்வளோ மனசு வேதனையாக இருக்குது. வெளியில் சொல்ல முடியாத கஷ்டங்கள் பல இருக்குது, பகிர்ந்து கொள்ள முடியல, யாருக்குள்ள சொல்ல முடியல. இன்றைக்கி மனித வாழ்க்கை அப்படி தான் ஏன் ஓடிட்டு இருக்கு. ஆனால் இந்த அமைதி கொடுக்குறவார் தெரியுமா? கடவுள் மட்டும்மா ஐயா, கடவுள் மட்டும் ஐயா. எங்கே போனாலும் சரி, இந்த அமைதியை வாங்கணும் கிடைக்கணும்னா ஆலயத்துக்கு மட்டும்தான் ஐயா வரணும். எங்கே போனாலும் வாங்க முடியாது, எவ்வளோ பணம் கொடுத்தாலும் வாங்க முடியாது, எங்கு சென்றாலும் வாங்க முடியாது, யார்கிட்டையும் வாங்க முடியாது. ஆண்டவிட மட்டுமே வாங்க முடியும். அவர் மட்டுமே அது சிறப்புக்குரியவர், அவர் மட்டுமே அன்புக்குரியவர். அருமையான திருச்சபை மக்களே, 30 நிமிடம் ஆகிவிட்டது. இன்னொரு 10 நிமிஷம் வேண்டாம். கடவுள் நல்லவர். அவர் பொறுமையான மேய்ப்பர், பொறுப்பான மேய்ப்பர், பொதுவான மேய்ப்பர். சொல்லுங்க. எல்லாம் நோட் புக்கு மூடிட்டு சொல்லுங்க ஐயா. இப்போ தான் நோட் புக்கு மூடிட்டு சொல்லுங்கன்றேன். எல்லாம் நோட் புக் மூடிடுங்க, பைபிளை மூடிடுங்க. சொல்லுங்க. பொறுமையான மேய்ப்பர், பொறுப்பான மேய்ப்பர், போதுமான மேய்ப்பர். யார்? அவர் தான் கர்த்தர். கர்த்தர் நல்லவர், ருசித்து பாருங்கள். கர்த்தர் நம்பிக்கை இருக்கிற பாக்கியவான். நீங்களும் நானும் பாக்கியவான், பாக்கியவதிகள். கர்த்தர் நல்லவர். கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து நடத்துவாராக. ஆமென். ஆண்டவருடைய வார்த்தை கேட்டோம். நாம் யாவரும் எழுந்து நின்று நிச்சய விசுவாச பிரமாணத்தை அறிக்கை செய்வோம். வானத்தையும் பூமியையும் காணப்படுகிறதும் காணப்படாததுமான எல்லாவற்றையும் படைத்தவராயிருக்கிற சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய ஒரே தேவனை விசுவாசிக்கிறேன். ஒரே கர்த்தருமாய் தேவனுடைய ஒரே குமாரனாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் சகல உலகளும் உண்டாவதற்கு முன்னே தமது பின்னாலே ஜெனிக்கப்பட்டவர், தெய்வத்தில் தெய்வமானவர், ஜோதியில் ஜோதியானவர், மேதேவனை மேதேவனானவர், உண்டாக்கப்படாமல் ஜெனிக்கப்பட்டவர், பிதாவுடைய ஒரே தன்மையுடையவர், சகலத்தை உண்டாக்கினவர், மனிதராகிய நமக்காகவும் நமக்கு ரட்சிப்பு உண்டாகவும் பரமண்டத்தில் இறங்கி பரிசுத்த ஆவியினாலே கனிமறையில் எடுத்து அவதரித்த மனிதனானார். நமக்காக புந்தி பிலாத்தின் காலத்தில் சிறு அறை உண்டு பாடுபட்டு அடக்கம் பண்ணப்பட்டார். வேத வாக்கியங்களின்படி 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். பரமளத்துக்கு ஏறி பிதாவின் வஸ்து வீச்சிருக்கிறார். உயிருள்ளோரையும் மரித்தோரையும் நியாயத்திற்கு மகிமையோடு திரும்ப வருவார். ஒரு ராஜ்யத்துக்கு முடிவில்லை. கர்த்தருமாய் ஜீவனை கொடுக்கிறவருமாய் பிதாவின் குமாரனோடு புறப்படுகிறவருமாய் பிதாவோடு குமாரோடு கூட தோத்திரிக்கப்படுகிறவருமாய் தீர்க்கதரிசிகளுமாய் இருக்கிற பரிசுத்த விசுவாசிக்கிறேன். ஒரே பரிசுத்த பொதுவான அப்போஸ்தலர் திருச்சபை உண்டு விசுவாசிக்கிறேன். பாவமனம் கேட்ட நியமிக்கப்பட்ட ஒரே ஞானஸ்தானத்தை அடிக்கடிக்கிறேன். மரித்தோ உயிர்த்தெழுதும் மறுமைக்குரிய ஜீவனுவாகும் என்று காத்திருக்கிறேன். ஆமென். சபையார் அமர்வும். திருச்சபைக்குரிய அறிவிப்புகள் வாசிக்க கேட்போம். இந்த வாரத்தில் நமது சபையில் பிறந்த நாட்களை கொண்டாடுகின்ற அனைவரையும் திருச்சபையின் சார்பாக வாழ்த்துகிறோம். கர்த்தர் தம்மை ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமேன்.
ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற அன்பின் கடவுளே, இந்த நாளுக்காய் நன்றி செலுத்தும். இந்த வாரம் பிறந்த நாளை திருமணம் கத்தில் கொடுக்கிறோம். வருஷத்தை நன்மையால் முடிசூட்டுகிற ஆண்டவர், அருமையான பிள்ளைகள் வாழ்க்கையில் அப்போ இன்னும் அநேக பிறநாள் திருமணம் காணட்டும். என் நாட்களில் படிப்பு நிமித்தமாகவும் பணி நிமித்தமாகவும் வெளி இடங்களில் வெளி நாடுகளாக ஜெபிக்கிறோம். ஆசீர்வதியும். அவரது மன விருப்பத்தின் இந்த வார்த்தையின் அடிப்படையில் எல்லா ஆசீர்வாதத்தாரும் நன்மை கிருபை தொடரட்டும். இயேசுவை ஜெபிக்கும் நல்ல பிதாவே, ஆமென். நம் அனைவரும் நின்ற வண்ணமாக காணிக்கை பாடலாக 269 இயேசுவின் நாமம் என்ற பாடலை பாடுவோம். அப்பொழுது நம்மையும் நம்முடைய காணிக்கைகளையும் ஆண்டவருடைய திருப்பணிக்காக நாம் படைப்போம். கீர்த்தனை எண் 269. Santosha
அப்பம் பிரிவுகள் பகுதிக்கு கடந்து செல்வோம். ஜெபம் செய்வோம். சேர்ந்து சொல்லுவோம். இயேசுவே, உத்தமதன ஆசாரியரே, எங்கள் சீஷமத்தில் பிரசன்னமானது போலவே எங்கள் மத்தியில் பிரசன்னமாகி அப்பத்து வெளிப்படுத்தலும் நீரே பிதாவோடும் பரிசாயோடும் சதாகன ஒரு சால ஜீவித்தார சாலுகிறே. ஆமேன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உங்கள் இருதயத்தை உயர்த்துங்கள். நம்முடைய ஆண்டவரை கடவுள் தோற்றம் செலுத்த கடவோம். ஆண்டவரே, பரிசுத்த பிதாவே, சர்வல்ம நித்திய கடவுளே, நாங்கள் எக்காலத்திலும் எவ்விடத்திலும் உமக்கு தோற்ற தகுதி நீதி கடமையாக இருக்கிறது. உமது குமாரனும் ஆண்டவருமாக இயேசு கிறிஸ்து மூலமாக நீர் வானங்களை பூமி எல்லாவற்றையும் சிருஷ்டித்தீர். மனிதனும் சாயலாக உண்டாக்கினீர். அவன் பாவத்தின் புதுசு அவனை மீட்டுக் கொண்டீர். ஆதலால் தூதரோடும் பிரதான ஆம் பிதாவே, நீர் பரிசுத்த, நீர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர். தேவரை மனித உருக்கமாய் அன்பு கூர்ந்து உமது ஒரே பெண்ணுக்குமானாக இயேசு தன்மை தரித்து கொள்ளவும் சிலுவை மத்தியில் மீட்டுக்கொண்டு தந்துள்ளனரே. அவர் சிலுவை ஒரே தம்மை தாமை ஏகபலியாக ஒப்பு கொடுத்து சர்வலோகத்தை பாவங்கள் நிவசிக்க நிறைவும் பூர்ணமும் போதுமான பலியை காணிக்கை பரிகாசம் செலுத்தமல்லாமல் தமது அருமையான மனத்தை என்றைக்கு நேர்படி ஞாபகத்தை நியமித்து தாம் திருமணம் அனுசரித்து தமது பரிசுரை கட்டளிட்டாரே. அவர் தாம் காட்டி கொடுக்கப்பட்ட ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு சீச்சல் கொடுத்து, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக கொடுக்கிற சரீரம், என்னை நினைவுபடி செய்யுங்கள் என்றார். அப்படியே போஜனம் பண்ணின பின்பு அவர் பாத்திரத்தையும் எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அவளுக்கு கொடுத்து, நீங்கள் ஆறுவே பானம் பண்ணுங்கள், இது பாவமன்னிப்பு உண்டாகும்படி உங்களுக்காக உடையருக்காக சேர்ந்த பிற புது உடன்படிக்கையுடைய ரத்தம், இதை பானம் பண்ணும் நினைவு கூட செய்யும் தினம் பற்றினார். ஆமீன். கர்த்தாவே, ஆதலால் பிதாவே, உமது குமாரனாகிய ஆண்டவரின் அருமையான பாடுகளையும் மரணத்தையும் மகிமையான உயிர்த்தெழுதலும் பரமேறுதலை நினைவு கூர்ந்து உமது அடைய நாங்கள் கட்டளின்படியே அவர் திரும்ப வருமானம் செலுத்தும்படி அவரை நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, எங்கள் தேவனே, உம்மை துதிக்கிறோம். இரக்கமுள்ள பிதாவே, நாங்கள் பிற்கிற அப்பம் கிறிஸ்துவ சரீரத்தின் ஐக்கியமாயும் நாங்கள் ஆசீர்வதிக்கிற பாத்திரம் கிறிஸ்துவ ரத்தத்தின் ஐக்கியமாக இருக்கும்படி எங்களையும் நீரே தந்த அப்பத்தையும் திராட்சரசத்தையும் உமது பரிசுத்தப்படுத்த வேண்டும் என்று மிகுந்த தாழ்மையோடு பிரார்த்திக்கிறோம். நாங்கள் ஆண்டவருக்கு சிறுகுடிக்கப்பட்டவர்களாகி விசுவாசப்படவும் தலையாகட்டும் எல்லாவற்றையும் கிருபை செய்யும். அவரோடும் பஸ்தாவோடு ஐக்கியமாக இருக்கிற சர்வமுள்ள பிதாவுமக்கு அவர் மூலமாய் சகல கட மகிமை இன்னைக்கு உண்டாவதாக. ஆமீன். சேர்ந்து சொல்லுவோம். பரமடைக்கு எங்களுக்கு செய்து சொல்லும். இரக்கமுள்ள கர்த்தாவே, எங்கள் செய்தியை நம்பி நாங்கள் வந்து சேர துணியாமல் தேவடைய அலுவலகத்தை நம்பி சேருகிறோம். உடைய மேசையின் திருப்பல் நாங்கள் பார்த்திர இல்லை, ஆனால் தேவரீர் எப்போது ஆண்டவராக இருக்கிறீர். ஆகியால் கிருபையுள்ள கர்த்தாவே, உமது அருமையான குமாரனாகிய இயேசு சரீரத்தாலும் எங்கள் பாவல சிரமாத்மா சுத்தமாகி எப்போது நாங்கள் அவர்கள் சுத்தமாய் அவருடைய சரித்திர பானமலை கிருபை செய்தோம். ஆமீன். நாம் பிற்கிறப்பம் கிறிஸ்து சரீரத்தின் ஐக்கியமாக இருக்கிறது அல்லவா?
எல்லாம் மாய்த்து வாருங்கள், கர்த்தருடைய கத்தல் பத்தியிலே பங்கு பெறுங்கள். ஜெபம் செய்வோம். கிறிஸ்துவின் சரீரத்தமாயின சாக்கிரமந்த விசுவாசத்தினால் பெற்றுக்கொண்டுள்ளாயினாம் அவருக்கு நன்றி செலுத்துவோம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல மறவாதே. ஆமென். எங்கள் எல்லா ஆண்டவரின் இந்த அருமையான மனமகிழ்ச்சியின் கால வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்கள் மாதத்தின் 3வது ஞாயிற்றுக்கிழமை கால வேளையில் கர்த்தாவினுடைய பிள்ளைகளாக உம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட ராஜரிக ஆசாரிய கூட்டமாக உமக்கு சொந்தமான மக்களாம் தீவிய சமத்தில் கூடி வரவும் உமது மகிமையுள்ள மகத்துவத்தை துதித்து பாட உமது கிருபை நிறைந்த வசனங்களை தியானிக்கவும் உமது சரீரத்தையும் இரத்தத்தையும் பெற்றுக்கொள்ளவும் எங்களுக்கு கிருபை செய்திருக்கு. இதன் மூலமாக கர்த்தாவை நீர் எங்களுக்கு கொடுக்கிற ஆன்மீக ஆற்றலுக்காகவும் சரீர ஆற்றலுக்காகவும் நன்றி செலுத்துகிறோம். வல்லமன நல்ல பிதாவை நாங்கள் எப்பொழுதும் அது விசுவாசத்தில் உறுதியாக அசையாத மக்களாக மக்கென்று பணியாற்றுகிற மக்களாக இருக்க கிருபை செய்யும். நல்ல மேய்ப்பராக எங்களுக்கு வழிநடத்துகிறீர், பொறுமையாக எங்களை வழிநடத்துகிறீர். வல்லமன நல்ல பிதாவே, எல்லா விதமான இரக்கங்களையும் கிருபைகளையும் எங்களுக்கு கொடுத்து பகைவர்கள் எங்களை காத்து கொள்ளுகிறதற்காக மக்கள் நன்றி செலுத்துகிறோம். வல்லமன நல்ல பிதாவே, உமது நீதியின் கிருபையினால் எங்களை வழிநடத்துகிறீர். எங்களுடைய வாழ்நாள் முழுவதும் நீர் எங்களுக்கு நல்ல மேய்ப்பராயிருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். வல்லமல்ல நல்ல பிதாவை, ஏற்ற இறக்கங்களிலே, உயர்வு தாழ்வுகளிலே, இன்ப துன்பங்களிலே, எல்லாவரும் சூழ்நிலையிலே எங்களை வழிநடத்துகிறீர். வல்லமல்ல நல்ல பிதாவை, அதற்காக மக்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆராதனை முழுவதும் அது கிருபை எங்களோடு இருந்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். வர தவறிய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் அது கிருபையினால் இருக்கணினால் நீர் வழிநடத்தும். வியாதியின் பிடியிலே இருக்கிற மக்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். பேராயத்தின் அனைத்து செயல்பாடுகளுக்காகவும் நன்றி செலுத்துகிறோம். தேவைகள் எல்லாவற்றையும் சந்தித்து நாமத்தை மகிமைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். வல்லமன நல்ல பிதாவை, தொடர்ந்து எதிர்கால வாழ்வு எமது கரங்களிலே கொடுக்கிறோம். நீதாமை எங்களை ஒவ்வொரு நாளும் வழிநடத்தி எங்களை பாதுகாத்து போஷித்து எங்களை நித்திய வாழ்வுக்குள் எங்களை வழிநடத்தி செல்ல வேண்டும் என்று வேண்டுகிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். எல்லா பத்திக்கும் மேலான தெய்வ சமாதானம் உங்களோடு இருந்து நீங்கள் தேவனுமே அவருடைய குமாரனாகிய மடநாதர் இயேசு கிறிஸ்துவை பற்றிய ஆழ்வில் அருமைத்திருக்கும்படி உங்கள் இருதயத்தையும் சிந்தையும் காக்க கடவுது. பிதா குமாரன் பரிசுத்தாவியுமாகிய சர்வ வல்லமை பொருந்திட ஆசீர்வாதம் உங்களுக்குள்ளே இருந்து எப்பொழுதும் உங்களுடைய நிலைத்திருக்க கடவுது. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. சமாதானத்தோடே சென்று வாருங்கள். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.